ஸோ வணக்கம் மக்களே, இவனுங்களை எதுக்கு ஃபேன் மேலே உட்கார வச்சிருக்கேன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். இவங்க ரூமை க்ளீன் பண்ணலான்னு கொஞ்ச நேரம் வெளியில் விட்டா மிக்சர் பாக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சு ஓட்ட போடுறானுங்க. அதில் நான் லைட் அடிக்கன்னு தெரிஞ்சோடனே ஏகான் எஸ்கேப் ஆயிட்டான், டேனியை மாட்டி விட்டு ஓட்டு. இந்தமா நான் லைட் அடிக்க கூட தெரியாமல் மிக்சர் பாக்கெட்டை கிழிச்சிட்டு இருக்குது. சரி, இவங்க ரூம் எல்லாத்தையும் செம்மையாக சுத்தப்படுத்தியாச்சே, புது ரூமுக்குள்ள இவங்களை விடுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு உள்ளே ஒரு கார்ட்போர்ட்லாம் வச்சு நான் கொடுத்தேன். பயபுள்ளைய செம்ம ஹாப்பி ஆயிட்டானுங்க. டேனி கூட ஆஹா நம்ம வீடா இவ்வளோ சுத்தமாக இருக்குது, ஆஹா ஆஹா ஆஹான்னு அங்கங்கன்னு ஓடி ஓடி சுற்றிக்கிட்டு இருந்தா. ஆனால் நம்ம ஏகான் வந்து அவனுடைய பெட்ரூம் அவனா சூஸ் பண்ணி உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். லைட் அடிச்சதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இப்போ செம்மையான ஒரு கியூட்டான ஒரு விஷயத்த பண்ணுவான் பாருங்களேன். ஒன்று வெளியில வரணும், இல்ல உள்ள போகணும். வெளியில வந்து எட்டி என்னைய பார்த்துட்டு உள்ள போறது ஒரு மணி செம்ம கியூட்டா இருந்துச்சு மக்கள். என்னதான் அவங்க வீட்டுல வச்சிருக்கிற பேப்பர் கவர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாலும் செய்யற சேட்டைகள்லாம் பார்த்து நம்மளுக்கு வெறுப்பானாலும் இந்த மாதிரி கியூட்டான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருக்கும். நான் வந்து ஏதாச்சும் இவங்க சேட்டை பண்ணிட்டாங்கன்னா லைட்டா திட்டிடுவேன். நான் திட்டினதுக்கு அப்புறம் கூட நான் எங்க டாச்சு கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டேன்னா ஓட்டோட்டமா இந்த டேனி ஓடி வருவா. இந்த வகையில டேனி மட்டும் தான் மக்களே அவ்வளோ பாசமா அன்பா இருப்பா. இந்த ஏகானும் பாசமா தான் இருப்பான். பட் டேனி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு இவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். பசங்களே அப்படிதானே, அப்பா மேல உள்ள பாசம் இருந்தாலும் வெளில காமிச்சிக்க மாட்டோம்ல. இவங்களுடைய செல்ல சேட்டைகளை எல்லாம் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமரால குதிக்காத.